35 நாள்ல 6 பேக் வைக்கிறேன்னு சபதம் எடுத்திருக்கேன். அதில டே 1 மார்னிங்கே ஒரே டைம் வந்து இதுதான் டாஸ்க்கு. எழுந்து வெயிட்ட செக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் மீல சாப்பிட்டு 6 மணிக்கு ஜிம்முக்கு போகணுன்றத ஒரு கேமா வச்சிருக்கேன். இன்னைக்கு 6:01 ஆயிடுச்சு. அங்க போனா டிசி காமிக்ஸ்லேருந்து அக்வாமேன், ஃபிளாஷ் வேற யாரும் இல்ல நம்ம சிஷ்யர்கள் தான். இந்த சைடு திரும்பினா ஜானு. இவர நீங்க அடிக்கடி பார்ப்பீங்க. எல்லார்கிட்டயும் பேசிட்டு தெளிவா ஒர்க் அவுட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு மசிலா வாரத்துக்கு 2 வாட்டி ஹிட் பண்ணணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆர்ச் போடணும். 20 நிமிஷம் இன்க்ளைன் வாக்கிங். இது எல்லாத்தையும் யோசிச்சு எனக்குன்னே ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஸ்ப்ளிட்ட போட்டாச்சு. தேவைன்னா சொல்லுங்க அனுப்புறேன். ஸோ இத முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா ஓட்ஸ், நட்ஸ் எல்லாம் போட்டு செகண்ட் மீல்ல சாப்பிட்டாச்சு. பட் எங்க வீட்ல உனக்கு ஃப்ரைடே, சாட்டர்டேலாம் முட்டை தர முடியாது. முடிஞ்சா இண்டக்ஷன் ஸ்டவ் தரேன். மேல வச்சு வேக வச்சு நீயே சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டாங்க. அத பார்த்தா ரொம்ப பழைய ஸ்டவ். அத வச்சுட்டு திரும்பினா பீட் மேல பீப்பா அடிச்சுது. என்னதான் மேட்டர்ன்னு பார்த்தா பாத்திரத்த மாத்தி வச்சிருக்கேன். ஸோ கரெக்டான பாத்திரத்த வச்சு 10 மினிட்ஸ் மெடிடேஷனை முடிச்சுட்டேன். முடிச்சுட்டு எக்க சாப்பிட்டு ஒரு ஃபார்ம் செக்கப் போட்டா ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஏன்னா நேத்து தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு மீல் 3 3 இட்லி நீட்டா சாப்பிட்டு ஆஃபீஸ் லேப்டாப் தொறந்தது தான் ஞாபகம் இருக்கு. டைம் போனதே தெரியாது. இது மாதிரி நடக்கும்னு தெரிஞ்சு தான் டைமரை செட் பண்ணி மீல் 4க்காக ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இதுதான் வே புரோட்டீன். இவ்வளோ பெரிய டப்பாவை பார்த்து எங்கள் வீட்டில் ரொம்ப எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நான் மெஷர் பண்ணி சாப்பிட்றதுக்குமே ரொம்ப எதிர்ப்பு தான். பட் ஸ்டில் இறங்கியாச்சு, முடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு மீல் 4 ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அப்படியே 2 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மீல் 5 ரைஸ் கூட எக்ஸு அப்புறம் வெஜ்ஜீஸ் நல்லா சாப்பிட்டு ஈவினிங் வந்தோடனே மறுபடியும் முட்டை தான், வேறு என்ன சாப்பிட்றது. பட் நாளைக்கு கொஞ்சம் வாட்டர் மெலன் வாங்கிடலான்னு இருக்கேன். அப்புறம் நைட்டு ஒரு 4 ஹவர்ஸ் கழிச்சு 2 சப்பாத்தி, எக்ஸு, மறுபடியும் வெஜ்ஜீஸ் சாப்பிட்டாச்சு. இதில் தேங்காய் போட வேணாம்னு சொல்லியிருக்கேன். பட் கொஞ்சம் திட்டு வாங்கினாலும் தேங்காய் இல்லாமல் சாப்பிட்டா கரெக்டாக இருக்கும். நாளைக்கு ஆஃபீஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி இருக்க முடியாது. ஸோ ட்ரெஸ் எல்லாம் அயர்ன் பண்ணியாச்சு. ரொம்ப தேவையான ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சாச்சு. அண்ட் ட்ராக்கர் இதை பற்றி நம்ம பேசுவோம். புக்கை படிச்சுட்டு ஜேர்னல் முடிச்சுட்டு படுக்கிறேன். தூங்கும்போது ஒரே ஒரு விஷயம் தான், நாளைக்கு என்ன பண்ண போகிறோன்றது மட்டும்தான் கேள்வி. மிச்சம் 35 நாளுக்கு அப்புறம் பேக்ஸ் வருதா இல்லையான்றதை அப்புறம் பார்த்துக்கலாம். நாளைக்கு பார்ப்போம். கபிலனா அவன் உங்களை போறான். கபிலனா